வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வெறும் 9 நிமிஷம் மட்டும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். 3 நாட்களுக்குள்ள நிச்சயமா நீங்க கேட்ட பணம் உங்க கையில இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இன்னைக்கு அவசர தேவைங்கிறது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட அவசர தேவைக்கான பணம் நம்ம கைக்கு உடனடியா கிடைக்காம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நிறைய பேரு அவசர தேவைக்கு பணம் வேணும்க்கா, நீங்க வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அந்த தேவைகள் தான் இங்க மாறுபடுதே தவிர அந்த அவசர தேவைங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி நமக்கு இருக்கக்கூடிய அவசர தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் இந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்ட கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு அவசர தேவைக்கான பணம் 3 நாட்கள்ல கிடைச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நானும் என்னோட சர்க்கிள்ல நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பரிகாரத்தோட சேர்த்து காம்பினேஷனா இன்னொரு பரிகாரத்தையும் சொல்ல போறேன். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு துளி அளவுக்கு உங்க மனசுல சந்தேகம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு நீங்க செய்ய வேண்டாம். அந்த வகையில முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இப்ப நாம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஏன் நாம செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 2 மாசம் ஜூலை மாசம் 7வது மாசம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு தமிழ் தேதி ஆனி மாசம் 18. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 8ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அங்காரகனுக்குரிய நம்பரும் 9 தான். அந்த வகையில இன்னைக்கு 999ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கைய பத்தி காலையில கொடுத்திருக்கக்கூடிய வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 897ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. 8ங்கிறது இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை. அதாவது 2024ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த 9ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா தமிழ் தேதி. 1ஐயும் 8ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 7ங்கிற நம்பர் இந்த ஜூலை மாசம். ஆக மொத்தம் 8, 9, 7ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 8, 9, 7ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய அவசர தேவைய பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இது. இந்த நம்பருக்கான பரிகாரம் தான் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு உங்களுக்கு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு சிலர் வெளியூர்ல சொந்தக்காரங்களோட வீட்ல இருக்கீங்கன்னா அங்க இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். எப்பயுமே நம்ம சேனல்ல பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் பெஸ்டான டைமிங்ஸா இருக்கு. அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு. இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம்.
அதனால கையில எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், அவசர தேவைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம், வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். முக்கியமா அவசர பண தேவை இருக்கிறவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் மெதுவா உங்க மூச்சை உள்ள இழுத்து மெதுவா நீங்க வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும். உங்க மனசுல அவசர தேவைக்கான பணம் என்னவோ அதை நிலைநிறுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். யாருக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் உங்க மனசுல நிலைநிறுத்திக்கோங்க. கடன் தீர்றதுக்கு இந்த பணம் வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த பணம் வேணும், இப்படியெல்லாம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். எனக்கு இந்த 3 நாட்களுக்குள்ள இவ்வளவு பணம் வேணும், இப்படி மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல லெப்ட் ஹேண்ட் ரிஸ்ட்ல எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அந்த நம்பர் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை, அதாவது 897. இததான் நீங்க எழுத போறீங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா கூட சேர்த்து இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டையும் 9 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லி பாருங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பியர், உல்ஃப், பிரிங், டிவைன், ஸ்பீட், லைட், கவுண்ட், வித், அவுல், ஸ்குவரல், விஸ்டம். இது கொஞ்சம் பெரிய ஸ்விட்ச் வேர்டு தான். நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுத வேண்டாம், 9 நிமிஷத்துக்கு சொன்னாலே போதும். நீங்க உங்க கையில அந்த ஏஞ்சல் நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல 9 நிமிஷத்துக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை பார்த்து நீங்க உணர்ந்து படிங்க, பொறுமையா படிங்க. 9 நிமிஷத்துல நீங்க 10 தடவை படிச்சா கூட போதும். ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர தேவைக்கான பணம் உங்க கையில வந்துட்டதா நீங்க சந்தோஷமா உங்க மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே உணர்ந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா அனிமல் ஸ்பிரிட்டையும் நாம யூஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 897 ஏஞ்சல் நம்பரே நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுலயும் இன்னைக்கு நமக்கு தேதியிலையும் 897 சேர்க்கை இருக்கு. அடுத்ததா எல்லா அனிமல்ஸோட ஸ்பிரிட்டையும் யூஸ் பண்ணி ஸ்விட்ச் வேர்டை நாம இங்க பயன்படுத்துறோம். இப்படி எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம். அதனால முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை மறக்காம இன்னைக்கு நைட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க தேவைக்கான பணம் 3 நாட்களுக்குள்ளேயே உங்க கைக்கு வந்து சேரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.